ஸோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ். அது இப்போ தான் ரீசெண்டாக கம்ப்ளீட் ஆச்சு. 2019 2026 இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், எங்கே போய் முடித்தேன், ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு எனக்கு என்னென்னலாம் தோணுச்சு, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இது ரிவ்யூ மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது ரிவ்யூவே கிடையாது. ஓகேவா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா ஒரு மஸ்ட் வாட்சோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு பயங்கரமான ஒரு ஷோனன் சீரீஸ், அதுவும் வெறும் ஒரு 73 எபிசோட் உள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஷோனன் சீரீஸை மிஸ் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பார்த்தீங்களா, என்னோட ஷார்ட் ரிவ்யூ இது தான். ஓகேவா, கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பார்க்காதவங்க சொல்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தவங்க நான் என்னென்னலாம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நான் அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எங்கே போய் முடித்தேன், அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வளவன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஷோ மேலே இருக்க ஒப்பீனியன்ட்டே பார்த்தீங்கன்னா, என்னத்துக்குடா இந்த ஷோ பார்த்துக்கிட்டு, என்னடா மான்ஸ்டர் வருவானுங்க, இந்த ஃபயர் வச்சு இது பண்ணுவானுங்க, அவ்வளோதானே, ஒரு ஜஸ்ட் ஒரு அனதர் ஷோனன் சீரீஸ். நம்ம தான் நிறைய ஷோனன் சீரீஸ்லாம் பார்க்குறோமே, நேற்றுக்கு இதை வேறு பார்த்துக்கிட்டு சும்மா அச்சின்னு சாவானுங்க, அந்த மாதிரி தான் லிட்டரலாக நான் அந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் தான் இருந்தேன். என்னத்துக்குடா பார்த்துக்கிட்டு இந்த ஷோவை அப்படின்னு தான் இருந்தேன். ஓகேவா, ஸோ அப்போது தான் நம்ம அண்ணனோட என்ட்ரி. ஸோ அவரை பார்த்து தான் நான் ஒன் பீஸே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸோ அவர் ஒரு வீடியோ போட்டிருப்பார். ஓகேவா, ஸோ அந்த வீடியோ பார்த்து தான் நான் ஒன் பீஸே பார்க்க ஆரம்பித்தேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஒன் பீஸ்ன்றது என் வாழ்க்கையில் ஒரு மேஜரான ஒரு ரோலே ப்ளே பண்ணியிருக்குதா சொல்லணும். நம்ம அதெல்லாம் வேறு ஒரு வீடியோவில் பேசுவோம். பட் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரோட ரெக்கமெண்டேஷன்லாம் நான் போய் கண்டிப்பாக போய்ட்டு பார்த்துருவேன். ஓகேவா, அவர் ஏதோ ஒரு வீடியோவில் இந்த ஃபயர் ஃபோர்ஸ் நல்லா இருக்குது, அது எனக்கு எந்த வீடியோலாம் ஞாபகம் இல்லை. ஓகேவா, முன்னாடி நடந்ததே எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இருக்காது. இது ஓகேவா, நீங்கள் 2-3 வருஷம் முன்னாடிலாம் கேட்டிங்கன்னா தெரியல எனக்கு. பட் அந்த இன்சிடென்ட் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவர் ஏதோ ஒரு வீடியோவில் இந்த ஃபயர் ஃபோர்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்த்துட்ட பிறகு தான் ஓகேடா அண்ணனே சொல்கிறாரு, அது ஒரு வேளை நல்லா இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் கைஸ் நான் அந்த ஷோவே பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவர் சொல்கிற சீரீஸ்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒன் பீஸ் சொல்லலாம். ஓகேவா, ஸோ அவர் அந்த ஒன் பீஸ் கைடுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. நீங்கள் ஒன் பீஸே பார்க்காத ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களை அவர் பார்க்க வச்சுருவார். அந்த மாதிரியான பிரெயின் வாஷ் பண்ணுவார் அவர். ஸோ பிரெயின் வாஷ்ன்னு சொல்லக்கூடாது, பட் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஸோ அந்த மாதிரியான ஒரு கண்டென்ட் போடுவார் அவர். ஸோ அவர் கண்டென்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் சொல்கிறாரு, ஓகே நம்ம என்ன சொல்கிறாருன்னா இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கைஸ் நான் அதுக்கப்புறமேட்டு தான் பார்க்க போனேன். அந்த ஒரு வார்த்தை ஒரு ரெஸ்ட் நெக்ஸ்ட். ஸோ அதை மாதிரி எனக்கு என்னோட டாப் 50 அனிமேல கண்டிப்பாக இந்த அனிமே வரும் கைஸ். ஃபஸ்ட்டு எனக்கு இந்த ஷோ மேலே இருக்க ஒப்பீனியன்ட்டும் இப்போ இருக்க ஒப்பீனியன்ட்டும் கம்ப்ளீட்டாக வேறு கைஸ். ஓகேவா, எப்போவுமே ஒரு பர்சனை நம்ம வெறும் பார்த்தாலே ஜட்ஜ் பண்ணுறோம். பட் அவங்க கூட பழகினா தானே அவங்களோட பர்சனாலிட்டி என்ன, அவங்களோட கேரக்டர் என்னென்னு நம்மளுக்கு அது தெரிய வரும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த ஷோவை பார்த்தோன்னே லிட்டரலாக ஜட்ஜ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் அந்த ஷோ பார்த்த பிறகு தான் அதுக்குள்ளே என்ன இருக்குன்றது எனக்கு தெரிய வந்தது. ஸோ இப்போ நீங்களும் இந்த ஷோ ஜஸ்ட் ஒரு ஆனந்த ஷோனன் சீரீஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்காதீங்க. ஓகேவா, ஸோ கண்டிப்பாக போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, இப்போது நான் இதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணன்றதை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறமேட்டு இந்த அனிமே என்ன சொல்ல வருது, ஓகேவா, இந்த கோட்டட் ஷோ என்ன சொல்ல வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஷோ என்ன சொல்ல வருதுன்றதுக்கு முன்னாடி இந்த ஷோ எப்படி இருக்குன்றதை நான் சொல்லிடுறேங்க. ஸோ ஆக்ஷன் வித் கலந்த அந்த ஒரு மிஸ்ட்ரி, அந்த ஒரு எலமெண்ட்டை இதுக்குள்ளே கொண்டு வந்ததுனால இதாங்க எனக்கு இந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருச்சு. ஓகேவா, ஒரு ஷோனன் சீரீஸில் அந்த மிஸ்ட்ரி எலமெண்ட்டை கொண்டு வந்த சீரீஸில் நான் நிறைய பார்த்துருக்கேன். பட் இருந்தாலுமே இந்த ஷோ அந்த ஒரு மிஸ்ட்ரி எலமெண்ட்டை சூப்பராகவே இதில் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகேவா, மேபி நீங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்ததுன்றது உங்களுக்கு ஓகேடா, டே மிஸ்ட்ரி எலமெண்ட் தானடா, இதனடா பெருசாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. பட் இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று கைஸ் அது. அப்போது அதை டக்குன்னு அதுக்குள்ளே வரும்போதுன்றது அது எனக்கு பார்த்தனுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இந்த ஷோவில் அதுவுமே சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு ஆக்ஷன் சீன்ஸ், அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸப்ட் ரொமான்டிக் வேலை இதில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. டே என்னடா டே ரொமான்ஸ் ஏதாவது பண்ணடா, அது மாதிரி தான் இந்த ஷோ ஃபுல்லாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ரொமான்ஸே இதுக்குள்ளே அதுவே காட்டவே மாட்டானுங்க. பட் ஃபேன் சர்வீஸ் இதுக்குள்ளே நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அது ஓகே தான். பட் ஃபேன் சர்வீஸ் பற்றியுமே நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அதோட லிங்க் வேணால் நான் கீழே தரேன்.
அது போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபேன் சர்வீஸ்னால் என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்ல வருவேன். ஸோ அந்த ஷார்ட்ஸ்க்கு நான் கீழே தரேன், அதை வந்து முக்கியமாக போய் பாருங்கள், ஏன்னா அதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பேசியிருப்போம். ஓகேவா? ஸோ பட் நான் இப்போ வந்து ஓவராலாக இது ஒரு மாதிரியான பயங்கரமான ஷோ கைஸ். ஆக்ஷன் கலந்து, மிஸ்ட்ரி கலந்து, கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் பீக்கு, ஒவ்வொரு கேரக்டரும் பீக்கு, எல்லாமே பீக்கு அவ்வளோதான். ஓகேவா? ஸோ எல்லாமே இருக்கிற ஒரு 73 எபிசோட் உள்ள இருக்க இதை எல்லாத்தையுமே அந்த 73 எபிசோட்குள்ளே வச்சு கொடுக்குறன்றது அது ஒரு மாதிரியான வேறு லெவல் கே. ஸோ அதனால் இப்போதைக்கு இதெல்லாம் சொல்லுங்கிறேன்னா, நான் வந்து அந்த ஸ்டோரி என்ன சொல்ல வருதுன்றதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அண்ட் இப்போது அந்த கதையோட கோர் அது என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த ஃபயர் ஃபோர்ஸ் அந்த ஸ்டோரியோட அந்த கோரே பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை தாங்க, நம்பிக்கை. ஓகேவா? அது மட்டும் தான் இதில் ஃபோக்கஸ் பண்ணி இதில் எனக்கு அந்த ஒரு காலத்தில் தான் எனக்கு இந்த ஷோ ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ ஆயிடுச்சு கைஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி என்னோட டாப் 50 அனிமேல் இது கண்டிப்பாக வரதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியோட கோர், அதாவது நம்பிக்கை அப்படின்றது சொன்னது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. ஓகேவா? அண்ட் இதோட வந்து எண்டிங்குமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது கைஸ். எனக்கு நான் பார்த்து முடிக்கும் போது ஒரு மாதிரி அது வந்து எனக்கு எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறது தெரியல அந்த ஃபீலிங்கை. ஓகேவா? ஸோ ஒரு மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. டே சூப்பராக ஒரு பயங்கரமான ஒரு சோனன் சீரீஸை பார்த்த அந்த ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அந்த ஃபீல் இருக்குமே. ஸோ அந்த ஃபீலை நான் வந்து நேற்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது நீங்களுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் போய்ட்டு. ஓகேவா? ஸோ போய்ட்டு கண்டிப்பாக ஷோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ அதோட கோரான அதோட நம்பிக்கையை பற்றி நம்ம இப்போ பேசலாம். ஷோவோட கோர் பார்த்திங்கன்னா நம்பிக்கை. அந்த நம்பிக்கைன்றத அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், எல்லா விஷயமே வந்து அதுக்குள்ளே சேரும்ன்றதை வந்து நான் நம்புகிறேங்க. ஓகேவா? ஏன்னா அந்த நம்பிக்கைன்றக்குள்ளே போனீங்கனாலே அதுக்குள்ளே எல்லா விஷயமும் வந்து சேரும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா அதோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த நம்பிக்கையாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வந்து டாட் அதை வந்து கனெக்ட் பண்ணுற பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த நம்பிக்கையாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ நம்பிக்கைக்குள்ளே தான் எல்லாமே வரும். ஓகேவா? எல்லாமே ஓகேவா? நான் சும்மாலாம் சொல்லுங்க, உங்கள் பிரெயின், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஸோ அது வந்து ரொம்ப பவர்ஃபுல் கைஸ். நீங்கள் வந்து நினைக்கிறத விட ரொம்ப பவர்ஃபுல். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்களே, ஸோ வந்து நீ வந்து என்ன நினைக்கிறியோ அது நீயாவே மாறுவ. அது வந்து சும்மாலாம் சொல்கிறதுலாம் இல்லை கே. ஸோ அது எல்லாத்துக்குமே ஆக்சுவலாக வந்து ப்ரூஃபே இருக்குது. நீங்கள் போய்ட்டு வந்து போட்டு பாருங்கள், மற்றதெல்லாம் போய்ட்டு பார்க்குறதுக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள், சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும், அந்த நம்பிக்கை வந்து உங்களை வந்து எப்படிலாம் மாற்றும். ஓகேவா? நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நம்ம மாறுவோன்றது அதை வந்து நான் வந்து பிலீவ் பண்ணுறதை தாண்டி அதை நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ போய்ட்டு கண்டிப்பாக போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த நம்பிக்கைன்றதுக்குள்ளே வரும்போது தான் நான் வந்து ஒரு வந்து கோட்டு படித்தேங்க. ஓகேவா? நீங்கள் வந்து பிளான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெரியவங்க மாதிரி பண்ணணும். அதாவது வந்து பிளான் லைக் அ அடல்ட். அதாவது நீங்கள் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்களாம் எப்படி பண்ணுவாங்க பிளான்லாம், அந்த மாதிரி பண்ணணும். அண்ட் வந்து பிலீவ் லைக் அ சைல்டு. நீங்கள் சின்ன பிள்ளை வந்து கண்மூடித்தனமாக நம்புவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையை வச்சு அந்த வேலையை பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை சொல்கிறேன், நீங்கள் எல்லா வந்து டாட்டுமே வந்து இந்த வந்து நம்பிக்கைக்குள்ளே வந்து கனெக்ட் ஆகும். அதை வந்து இந்த ஷோவில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. எனக்கு அதுதான் இந்த ஷோவில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதுதான் இதோட கோராகவே காட்டியிருப்பாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கான்செப்டாக அதில் காட்டிட்டு போயிருக்கலாம். பட் அதுதான் அவங்களோட வந்து மெயின் ஸ்ட்ரீமான ஒரு வந்து விஷயமாகவே இதில் காட்டினது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் வந்து இதை வந்து நிறைய பற்றி பேசணும்னு ஆசை, பட் அதுக்கான சேனல் வந்து இது கிடையாது கைஸ். பட் நான் காமனாக சொல்ல வர்றதுன்னா நம்பிக்கை தான் எல்லாமே. நீங்கள் போய் போட்டு பாருங்கள், உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணும் அது இதுன்னு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய விஷயங்களுக்கான பதில் உங்களுக்கு வரும் கைஸ். ஓகேவா? நம்ம வந்து இந்த சயின்ஸ் வந்து சொல்கிறத நம்ம வந்து அப்படியே எடுத்துப்போம். பட் சயின்ஸால் கண்டுபிடிக்க முடியாததான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கடவுள் வந்து உள்ளே வருவார். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு பேசணும் ஆசை தான். பட்டு அதுக்கான சேனலுமே இது கிடையாது. அண்டு நான் அதுக்குள்ளேயுமே நான் வந்து போக வேணாம்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்ச நாள் வந்து நிம்மதியாக இருக்கேன், அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காமல். ஸோ அதுக்குள்ளே மறுபடியும் நான் போக வேணான்னு பார்க்குறேங்க. ஓகேவா? பட் நான் சொல்ல வருது ஒன்றே ஒன்று மட்டும்தான், நம்பிக்கை விட்டுறாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்ல வருது. ஓகேவா? நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ நீங்கள் அது கண்டிப்பாக மாறுவீங்க கைஸ். ஸோ நம்பிக்கை, பிலீவ் தான் எல்லாமே. அதை மட்டும் விட்டுறாதீங்க. அதுதான் அந்த ஷோவும் சொல்லுது, அதுதான் நானும்
ப்ரோ வந்து நான் சொல்கிறதுலாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. பட் நான் என்ன சொல்ல வரேன், அதுதான் அந்த ஒரு கோரை நம்பிக்கை தான் எல்லாம் அங்கே. ஸோ அதை மட்டும் விட்டுறாதீங்க. அதுதான் அந்த ஷோவும் சொல்ல வருது, நானும் அதான் சொல்ல வரேன்றதை சொல்லிக்கிறேன். ஸோ அதுதான் இங்கே எதுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து அந்த பிலீவ், அந்த நம்பிக்கையை இதில் சூப்பராக காட்டியிருப்பாங்க எனக்கு. அதனால தான் இந்த ஷோ வந்து என்னோட டாப் 50 அனிமேல கண்டிப்பாக உள்ள வரும். அதனால தான் இந்த ஷோ இஸ் த மாஸ்டர் பீஸ். பீக்கு என்ன எல்லா வார்த்தையும் தூக்கி போட கிடையாது அந்த ஷோக்கு. அதனால தான் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றவங்களோட ஒப்பீனியன் பற்றி எனக்கு கேரே இல்லை. நீங்கள் வேணால் சொல்லிக்கோங்க, இது வந்து ஒரு வந்து மிட் லெவல் சீரிஸ் அப்படி இப்படி எதாவது சொல்லிக்கோங்க, ஐ டோன்ட் கேர். எனக்கு இந்த ஷோ இட் இஸ் த மாஸ்டர் பீஸ், இட் இஸ் த கோட்டட் ஷோ. அதனால் ஐ டோன்ட் கேர் அபவுட் அதர் ஒப்பீனியன். ஸோ அதனாலேயே நான் இந்த ஷோவை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேங்க. ஸோ நம்பிக்கையை விட்டுறாதீங்க, அவ்வளோதான். ஸோ நான் மற்ற வீடியோவில் பேசுகிற மாதிரியே இந்த வீடியோவில் கொஞ்சம் ஓவராக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பட் நத்திங் பர்சனல் கேஸ், ஜஸ்ட் அந்த ஷோ பார்த்து எனக்கு எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அந்த நம்பிக்கையை பற்றி எனக்கு சில விஷயம் தெரிஞ்ச விஷயம்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ நத்திங் இதெல்லாம் அந்த மாதிரி விஷயக்குள்ளெலாம் நான் போகல, ஓகேவா. ஸோ ஜஸ்ட் அந்த ஷோ என்ன சொல்லுதுன்னு மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். நத்திங் பர்சனல் ஆர் சம்திங் அந்த மாதிரி திங்ஸ்குள்ளே நான் போக விரும்பல, ஓகேவா. அவ்வளோதான். ஸோ அதுதான் இந்த மாஸ்டர் பீஸ் என்ன சொல்ல வருதுன்னா, அதுதான் நம்பிக்கை தான் எல்லாமே. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்குமே சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஷோவை பார்த்து முடிச்சிட்ட பிறகு என்னென்னலாம் தோணுச்சு அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அந்த வந்து எண்டிங்க்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தீங்கன்னா, ஏன்னா எனக்கு அந்த வந்து எண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்சனலாக, அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த அனிமையை பற்றி உங்களோட ஒப்பீனியன், உங்களோட தாட்ஸ் அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேங்க. ஸோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான். ஸோ வளன்னு பேசாமல் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குற கூடிய சீக்கிரம். அண்டில் தென் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. நான் இந்த வாட்டி பாய் சொல்கிறதுக்கு பதிலாக அந்த கடைசியாக அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க, அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் போயிடுறேன். நம்பிக்கையை விட்டுறாதீங்க.